ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு பெரிய நெல்லிக்காயை வச்சு மிட்டாய் செய்யலாம். இந்த பெரிய நெல்லிக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பெரிய நெல்லிக்காய் நிறைய பேருக்கு பிடிச்சாலும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருந்தாலும் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப துவர்க்கும். இது மாதிரி கேண்டியாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், நல்லாவும் சாப்பிட்லாம். நான் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு இட்லி குண்டானில் மாற்றி நல்லா ஆவியில் வேக வச்சிடலாம். ஒரு கரெக்டாக 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது நல்லா வெந்து வந்துட்டு நான் ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக உடையுது. இப்போ இதை வெள்ளை எடுத்துடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இதே மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக ஊற்றி எடுத்தாச்சு. இந்த நெல்லிக்காய் முழுகிற அளவுக்கு நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் தான் சேர்க்கணும் அவசியம் இல்லை, ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் கடையில் உள்ள மாதிரி இருக்கணுங்கிறதா ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் எதுக்காக சேர்க்குறோம்னா இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான் எலுமிச்சம்பழம் சேர்க்குறோம். அப்புறம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு நாள் அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். ஒரு 2-3 நாள் வெயிலில் காய வைக்கணும். அது என்னன்னு தெரியலை, எங்கள் வீட்டில் மட்டும் எப்போ நெல் அவிச்சு காய வச்சாலும் வெயில் வந்து நல்லாவே அடிக்காது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. நாள் ஆயிடுச்சு. நெல்லிக்காய் நல்லா காஞ்சிட்டு நெல்லிக்காவை எடுத்து லைட்டாக கையில் அமர்த்தி பாருங்கள். கையில் வந்து எந்த பிசு பிசுப்போ கொஞ்சம் தண்ணியாலாம் இருக்கக்கூடாது. உடச்சி பாருங்கள், உள்ளேயும் நல்லா ட்ரையாக தான் இருக்கணும். கடைசியாக சர்க்கரையை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி. நீங்களும் கன்ஃபார்ம் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே கடையில் உள்ள மிட்டாய் மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு காற்று போகாத ஒரு குட்டியான பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் கன்ஃபார்ம் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.